ஸோ டே ஒன் அசூர் அப்படின்னா என்ன, அசூரில் என்ன மாதிரி ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அசூர் ஆக்டிவ் டைரக்டரி எதுக்காண்டி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் 365 ஒரு கார்ப்பரேட் என்வரான்மெண்ட்டில் மெயில் கம்யூனிகேஷன் அப்படின்ற இடத்துல ஆஃபீஸ் 365ன்றது ஒரு மேஜர் ரோலாக ப்ளே பண்ணுது. அப்புறமேட்டு டீம்ஸ் கால் அப்படின்றது ஒரு மேஜர் ரோல். ஸோ நம்ம அசூர் ஆக்டிவ் டைரக்டரி போனால் ஆஃபீஸ் 365 வந்து டிஃபால்ட்டாகவே நமக்கு வந்து அந்த லைசன்ஸோடு நமக்கு அவங்க பே பண்ண கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஆஃபீஸ் 365 அப்புறம் ஆக்சஸ் ஐடென்டிஃபை மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து அசூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு லைசன்ஸ் வந்து வாங்கும்போது டிஃபால்ட்டாக ஆட் அண்ட் சர்வீஸ் வந்து ஆஃபீஸ் 365. அதுக்கப்புறம் வந்து P1 P2 அப்படின்ற லைசன்ஸ் வாங்கினோன்னா இது வந்து ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி அடிஷ்னலாக P2 லைசன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது P2 லைசன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக டிஃபால்ட்டாக ஆஃபீஸ் 365 கொடுத்துருவாங்க ஆட் அண்ட் சர்வீஸு. P1 P2ன்றது என்னென்னா, P1ன்றது ஒரு குரூப்பாக ஒரு டிஎல் கிரியேட் பண்ணி, அதாவது குரூப்பாக ஒரு எல்லாத்தையும் பஞ்சாக எல்லாத்துக்கும் ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னா பல்காக எல்லாத்துக்கும் போகணும் அப்படின்ற மாதிரி அது குரூப்பாக இது பண்ணுறதுக்கு. P2ன்றது செக்யூரிட்டி பர்பஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். சேம் அதே தான், குரூப் ஆஃப் டிஎல் கிரியேட் பண்ணுறது, குரூப் ஆஃப் பீப்புளை ஒரே இதில் ஆட் பண்ணுறது தான் அந்த P2 வருது. ப்ளஸ் செக்யூரிட்டி பர்பஸ் இருக்கும். ஸோ இதான் 3 இது P1 P2 ஆஃபீஸ் 365 மெயினாக அசூர் ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஒரு யூஸரை க்ரியேட் பண்ண முடியும் அசூர் போர்ட்டலில். அந்த யூஸருக்கு என்னென்ன யூசர்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், அதுக்கு என்னென்ன இது பண்ண முடியும், பே அஸ் யூ கோ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து B2B பிஸ்னஸ் டு கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு யூஸரை க்ரியேட் பண்ண முடியும். யூஸருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நாள் அவங்க கம்பெனியில் இருக்க முடியும், கார்ப்பரேட் கம்பெனியில் இருக்கணும், இதெல்லாமே நீங்கள் அதாவது டைம் செட் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்களோட ஜாப் டைட்டில் என்ன, அதுக்கப்புறம் அவங்களோட டொமைன், அவங்க வந்து இப்போ கம்பெனி, இப்போ எக்ஸாம்பிள் ஜியோ அப்படின்னா jio.com அப்படின்ட்டு இருக்கும், அது வந்து ஒரு டொமைன். அந்த டொமைன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஆஃபீஸ் 365 வந்து கார்ப்பரேட்டில் அசூர்லேருந்து நீங்கள் வாங்கிடுவீங்க. இப்போ வந்து நம்ம எப்படி நம்மளோட கார்ப்பரேட் கம்பெனியை அசூரில் ஆட் பண்ணுறது அப்படின்றது ஆக்டிவ் டைரக்டரியோட மெயின் கான்செப்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கோடாடி மாதிரி உள்ள வெப்சைட்டில் போயிட்டு ஒரு டொமைன் வாங்கிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வச்சுருக்கேன். ஸோ ஜியோ அப்படின்றது என்னோடய கம்பெனி. ஸோ கோடாடி.comல போய்ட்டு ஜியோன்னு எனக்கு ஒரு கார்ப்பரேட் டொமைன் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அவங்க jio.com வந்து நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ jio.com கொடுக்கும்போது நம்ம ஒரு MX ரெக்கார்டு, ஒரு TX ரெக்கார்டு க்ரியேட் பண்ணோம், அதான் DNS அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வேல்யூவை நம்ம அசூர் போர்ட்டலில் போயிட்டு, அதாவது portal.azure.com அதில் போயிட்டு ஆக்டிவ் டைரக்டரியில் போயிட்டு இந்த jio.comன்ற டொமைனை ஆட் பண்ணுங்கள். அப்புறம் MX ரெக்கார்டு, TX ரெக்கார்டு வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு டொமைன் வந்து இவர் தான் அப்படின்னு, அதாவது டொமைன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டி, ஒரு யூனிக்காக இருக்கும், இவங்க தான் அவர் அப்படின்றது. எக்ஸாம்பிள் சிஸ்கோ அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், சிஸ்கோ கம்பெனின்றது ஒரு பெரிய இது. ஸோ அது மாதிரி ஜியோ அப்படின்றது ஒரு டொமைன் நம்ம வாங்கி ஆட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ டிஎன்எஸ்ன்றது அதில் MX TX ரெக்கார்டு ஆட் ஆகிருக்கும். இப்போ இந்த MX ரெக்கார்டு TX ரெக்கார்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இப்போ MX ரெக்கார்டு TX ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ, TXன்றது ஒரு வேல்யூ, அதாவது இப்போ ஒரு ஐபி இருக்கும், அதாவது டிஎன்எஸ் வேல்யூ ஒரு ஐபி இருக்கும். நம்ம நார்மல் ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறப்போ ஒரு ஐபி வரும், நம்ம வீட்டில் இருக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், 8.8.8.8 கூகுள் டிஎன்எஸ். அது மாதிரி டிஎக்ஸ் வேல்யூ MX வேல்யூக்கு ஒரு ஐபி ப்ளஸ் ஒரு ஹோஸ்ட் நேம், டிஎக்ஸ் நேம் அப்படின்றது ஒரு நேம், இதுதான் நம்ம இருக்கும். இப்போ godaddy.comல டைப் பண்ணது சேம் அதே மாதிரி அசூர்லேயும் நம்ம டைப் பண்ணி நம்ம டொமைனை வந்து மேட்ச் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் அசூரில் யூசர் குரூப்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். யூசர்ன்றது நம்ம நார்மலாக அவருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது இருக்குது. அப்புறம் குரூப்ஸ்ன்றது மொத்தமாக ஒரு பல்காக ஒரு டிஎல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய டிஎல் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த டிஎல் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணுறது தான் வந்து நியூ குரூப், அதாவது ஆஃபீஸ் 365 ஓனர் மெம்பர் யார் அப்படின்றத நம்ம அதில் ஆட் பண்ண முடியும் அந்த குரூப் டிஎல்லில். எக்ஸாம்பிள் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்கு இவர் தான் ஓனரு, அந்த 100 பேருக்கும் மெயில் அனுப்பணும் அப்படின்னா ஒரே ஷாட்டில் மெயில் அனுப்பிச்சிடும். ஆனால் பர்மிஷன் வந்து அந்த ஓனர்கிட்ட வாங்கணும் அப்படின்றதுக்கு ஒரு குரூப் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பேசிக்ஸ் திங்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு யூஸருக்கு வந்து ஒரு ஒர்க் என்வாயன்மெண்ட் செட் பண்ணலாம். ஒர்க் என்வாயன்மெண்ட் செட் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் யூஸருக்கு நம்ம லேப்டாப்லாம் கொடுக்க போகிறதில்ல. இந்த லேப்டாப் அவர் வந்து க்ளவுடில் தான் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு ஒரு என்வாயன்மெண்ட் கொடுக்கணும். அவர் பர்சனல் லேப்டாப் வச்சுருக்காரு, அவருக்கு ஒரு விர்ச்சுவல் டெஸ்க்டாப்பு அப்படின்றது விர்ச்சுவல் லேப்டாப் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம அசூர்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, account.activedirectory.com
windowsazure.com அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் போய்ட்டு ஒரு யூசர் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு யூசருக்கு கொடுத்துடணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு யூசர் வந்து அந்த லிங்க்கில் லாகின் பண்ணிவிட்டு அவருக்கு என்னென்ன அப்ளிகேஷனில் அவர் ஒர்க் பண்ண போகிறாரோ அந்த எல்லா அப்ளிகேஷனுமே என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன், அது என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் ஒரு 4000 அப்ளிகேஷன் வந்து போர்ட்டல் அசூர் போர்ட்டல் இருக்குது. அது கேட்டகரி வைஸ் இருக்குது. ஐடிக்கு இது ஒரு இது, அப்புறமேட்டு இ-காமர்ஸில் சில வெப்சைட் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு ஷாப்புக்கு சில கேட்டகரி இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த அப்ளிகேஷன் எல்லாமே டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ யூசர் வந்து அந்த லிங்க்கை லாகின் பண்ணி, அதாவது account.activedirect@windowsazure.com லிங்க்கை லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனை அவர் வந்து அந்த லாகின் பண்ண வெப்சைட்லேருந்து அவரால் பார்க்க முடியும். ஸோ அதில் ஏதாவது எடிட் பண்ணணும், ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் அவர் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் அசூர் ஆக்டிவ் டைரக்ட்லி எம்எஃப்ஏ அப்படின்றது ஒரு மேஜர் ரோலாக இருக்குது. எம்எஃப்ஏன்றது மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசூர் போர்ட்டலில் வந்து நம்ம எம்எஃப்ஏ, அதாவது நான் ஒரு யூசர் அப்படின்னா நான் கரெக்டான யூசர், ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்கானே அந்த எம்எஃப்ஏன்றது யூஸ் பண்ணுவோம். அந்த எம்எஃப்ஏ எப்படி இதாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆத்தென்டிகேட்டர் ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். அதான் மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர் ஆப்னு சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த ஆப் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்குவீங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம office.com அவுட்லுக் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த எம்எஃப்ஏ வந்து வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் அவுட்லுக் இன்ஸ்டால் பண்ணும்போது எம்எஃப்ஏ டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஆட் ஆயிரும். இந்த எம்எஃப்ஏ வந்து நீங்கள் அதாவது ஸ்கேன் பண்ணி ஒரு QR கோடு மாதிரி ஒன்று வரும். அதை ஸ்கேன் பண்ணி, அதாவது எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் லேப்டாப் வச்சுருக்கேன், நான் ஒரு யூஸரு, நான் லாகின் பண்ணுறேன் www.office.com, என்னோடய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கூட லாகின் பண்ணுறேன். உடனே அந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்துடும். கிவ் யுவர் மொபைல் நம்பர் அண்டு கெட் த ஓடிபி, யூ கேன் டைப் த ஓடிபின்னு சொல்லி வந்துடும். இல்லாட்டி கிவ் த ஸ்கேனர் கோடு ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ வந்தோன்னே நான் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணோன்னே எனக்கு ஒரு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணுவேன். ஸோ இப்போ செக்யூரிட்டியாக நமக்கு இந்த ப்ராசஸ் நடக்கும். நான் தான் ஆத்தரைஸ்டு யூசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம இந்த அசூரில் எம்எஃப்ஏ மூலயமா நம்ம எனேபிள் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸிஸ்டிங் யூஸருக்கு ஏதாவது பிரச்சனை, ஏதாவது அவர் வந்து ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் அவரால்கிட்ட வேலை அதாவது எம்எஃப்ஐ வேணாம், ஓடிபி எதுவுமே வேணாமா அப்படின்ற மாதிரி எல்லாமே நம்ம செட் பண்ண முடியும். அதுக்கு வந்து டிலே எக்ஸிஸ்டிங் யூசர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு, அதாவது எல்லாமே அந்த போர்ட்டல் அசூரில் போய்ட்டு நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போதைக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, எவ்ரி டைம் யூசர்ஸ் வந்து ஓடிபி வேணும் அப்படின்றது நம்ம டிக் மார்க் பண்ணலாம். ஏதாவது ஓடிபி இருந்தால் தான் யூஸரால் லாகின் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நம்ம அசூர் போர்ட்டலில் டிக் மார்க் கொடுத்துக்கலாம். அப்புறம் அக்கௌண்ட் லாக் அவுட் இஷ்யூ, அக்கௌண்ட் பிரச்சனையாக இருக்காது. அதாவது ஒரு 10 வாட்டி பாஸ்வேர்டு யூசர் ராங்காக ட்ரை பண்ணிட்டாரு அப்படின்னா அக்கௌண்ட் லாக் அவுட் ஆயிரும். அது வந்து எவ்வளோ நேரத்தில் அது திரும்பி எனேபிள் பண்ணணும், 10 நிமிஷத்தில் எனேபிள் பண்ணணுமா, 20 மினிட்ஸில் எனேபிள் பண்ணணுமான்றதை நம்ம செட் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, யூசர் பிளாக்காக அன்பிளாக்காக அதை எடுக்க முடியும், அன்பிளாக் பண்ணுறதுக்கு எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஃப்ராட் அலர்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்க முடியும். அதாவது ஃப்ராட் அலர்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூசருக்கு ஒரு மெயில் வருது, யூசருக்கு மெயில் வந்தோன்னா அது என்ன மெயில்னு தெரியல யூசருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஃப்ராட் அலர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ரிப்போர்ட் ஃபிஷிங் இமெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் அவுட்லுக் ஓப்பன் பண்ணிங்கன்னா எக்ஸ்டர்னல் அப்படின்னு ஒரு மெயில் வந்துச்சுனாவே அது வந்து அன்வான்ட் மெயில் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்கள் அவுட்லுக்கில் அந்த மெயிலை கிளிக் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு ரிப்போர்ட் ஃபிஷிங் இமெயில் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெயில் உங்களுக்கு பிளாக் ஆகிடும். ஸோ இந்த மெயிலை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஸோ எக்ஸ்டர்னல் வந்தாவே நீங்கள் வந்து அது வந்து ஃப்ராட் அலர்ட் அப்படின்றது ஐடென்டி. ஏன்னா சில பேர் வந்து உங்கள்கிட்ட காசு கேட்பாங்க, நான் உங்கள் லேப்டாப்பை ஹேக் பண்ணிட்டேன், எனக்கு நீங்கள் காசு கொடுத்தாங்க தான் உங்கள் லேப்டாப் அன்லாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கேஸுக்கு வந்து நீங்கள் அந்த மெயிலை கிளிக் பண்ணி ரிப்போர்ட் ஃபிஷ் பிளாக் கொடுத்தீங்கன்னாவே வேலை முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அது கொடுத்துடணும். அது கொடுக்காமல் நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி அவங்க ஒரு கோடை கேட்டு நீங்கள் கோடை டைப் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப் என்டையர் சிஸ்டமே பிளாக் ஆகிடும். ஸோ அது வந்து மெயின். அந்த ஃப்ராட் அலர்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாத்துக்குமே செக்யூரிட்டி சைட்லேருந்து அவங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறமேட்டு ஓத் டோக்கன்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால் செட்டிங், அதாவது ஓடிபி வர வைக்கிறது, இல்லாட்டி கால் பண்ணி இது பண்ணுறது, அதாவது எம்எஃப்ஏ, அதுவும் மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர் ஆப் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கால் வர பண்ண வச்சு ஓடிபி வாங்கி நம்ம என்ட்ரி பண்ணி உள்ளே லாகின் பண்ண முடியும். ஸோ இது ஒரு மேஜர் ரோலு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, எம்எஃப்ஏ பைபாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில். அதாவது அசூர் போர்ட்டலில் எம்எஃப்ஏ பைபாஸ் அப்படின்றது ஒன் டைம் பைபாஸ், அதாவது ஓடிபி இல்லாமல் லாகின் பண்ண முடியும். இது வந்து ஒரு மேஜர் ரூல் அப்படின்றத சொல்லலாம்.
அப்புறமேட்டு எஸ்எஸ்பிஆர் செல்ஃப் சர்வீஸ் பாஸ்வேர்ட் ரீசெட் இதுவும் வந்து நம்ம செட் பண்ண முடியும். அதாவது யூஸர் வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டார், ஸோ அவரே பாஸ்வேர்டு ரீசெட் பண்ண வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம அதாவது நம்ம அசூர் போர்ட்டலில் வந்து எஸ்எஸ்பிஆர் செல்ஃப் சர்வீஸ் பாஸ்வேர்ட் ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய்ட்டு அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆத்தென்டிகேட்டர் வந்து இமெயில் மூலியமாக வரணும். அதாவது ரீசெட் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அவுட்லுக் லாகின் பண்ணுறீங்க, 10 வாட்டி பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணீங்க, லாகினே பண்ண முடியல, கீழே உங்களுக்கு ஃபர்கட் பாஸ்வேர்டு அல்லது ரீசெட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஓடிபி வந்து உங்கள் இமெயிலுக்கு வர மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்கள் இமெயிலுக்கோ இல்லை மொபைலுக்கோ ஓடிபி வரும். 2 ஆப்ஷன் இருக்கும், மொபைலாக ஓடிபியான இது மெயிலான்னு சொல்லிட்டு. ஸோ மொபைல்னு கொடுத்தீங்கன்னா மொபைலுக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நியூ பாஸ்வேர்ட் 2 டைம் டைப் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். ஸோ இது ஆப்ஷன் எனேபிள் பண்ண முடியும் அசூரில். ஏன்னா எவ்ரி டைம் வந்து ஒரு ஐடி இன்ஜினியர் வந்து எல்லாத்துக்கும் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு மெயின் கேட்டகரி. அதுக்கப்புறமேட்டு இமெயில் ஆர் ஓடிபி 2 ஆப்ஷன் வந்து நம்ம அசூரில் இந்த செல்ஃப் சர்வீஸ் பாஸ்வேர்டு எஸ்எஸ்பிஆர் அப்படின்றது நம்ம செட் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டு ஆட்டோமேஷன் இதுக்கு அதாவது அசூர் ஆக்டிவ் டைரக்டரி ஐடென்டிஃபை ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் அதாவது செக்யூரிட்டி ப்ரீச் ரிப்ளே, அப்புறம் பாஸ்வேர்ட் ஸ்ப்ரே, ஃபிஷிங் அட்டாக், இந்த மாதிரி கேஸுக்கு எல்லாமே வந்து ஆட்டோமேஷன் வந்து நம்ம மோஸ்ட்லி பண்ணிடுவோம். அதுக்கு வந்து செக்யூரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் அண்ட் டைல்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 இருக்குது அசூரில். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இது 2 வந்து மேஜராக வந்து செக்யூரிட்டி சைடு வந்து ஒர்க் ஆகும். அப்புறம் அசூர் போர்ட்டலில் வந்து ஏடிஓ அதாவது ஏடிஓ அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அசூர் டைரக்டரி ஐடென்டிஃபை ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசர் ரிஸ்க் பாலிசி எல்லாம் இவங்க நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணலாம். அதை வந்து மெயில் போகணும், ஆட் பண்ணலாம் அப்படின்றது. அதாவது எப்படின்னா இப்போ ஒரு யூசர் வந்து இஷ்யூவில் இருக்காங்க, ரிஸ்க்கு அதாவது இதுன்னா ஆக்டிவ் டைரக்டரி ஐடென்டிஃபை ப்ரொடெக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்து இஷ்யூவில் இருக்காங்க, இந்த இஷ்யூ நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மானிட்டரில் தெரியும். அதுக்கப்புறமேட்டு யாருக்கு மெயில் அனுப்பணும், இந்த மாதிரி உங்கள் மெயில் வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா இப்போ ஒரு லேப்டாப் வந்து ஹேக் ஆக போகுது, அவருக்கு வந்து ஒரு த்ரெட்டு டிடெக்ட் ஆகிடுச்சு, இந்த லேப்டாப் வந்து த்ரெட்டு டிடெக்ட் ஆகிடுச்சு, இவர் தான் யூசர்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெயில் வரணும். அதாவது ஐடி டீமுக்கு மெயில் வரணும். மெயில் வந்தால் தான் நம்ம அதை ஃபர்தராக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வீக்லி ரிப்போர்ட்டாகவே நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இதுக்கு வந்து ஆக்டிவ் டைரக்டரி அசூரில் வந்து ஐடென்டிட்டி ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த மெயில் த்ரெட்டு ஏதாவது அட்டாக் ஆச்சுன்னா நம்ம வந்து மெயில் வர மாதிரி ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கண்டிஷ்னல் ஆக்சஸ் பாலிசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யூசர் என்ன மொபைல் வச்சுருக்காரு, எங்கேருந்து லாகின் பண்ணிக்கிறாரு, என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் என்ன ரிஸ்க் இருக்குது, என்ன ஐபி அட்ரஸ் இருக்குது, எம்எஃப்ஏ அலோவ் பண்ணலாமா வேணாமா, இது எல்லாமே வந்து கண்டிஷ்னல் ஆக்சஸ் பாலிசி, அசூர் டைரக்டரி கண்டிஷ்னல் ஆக்சஸ் பாலிசி. இது எல்லாமே வந்து நீங்கள் portal.azure.com போனீங்கன்னா பார்க்க முடியும். நான் ஓவராலாக உங்களுக்கு என்ன அப்படின்றத சொல்கிறேன் நான். ஸோ கண்டிஷ்னல் ஆக்சஸ் பாலிசியில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறமேட்டு அசூர் இன்வைட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அன்வான்ட் அதாவது ஒரு அவர்கிட்ட அவுட்லுக்கே இல்லை, கார்ப்பரேட் இமெயில் அவர் கிடையாது, ஆனால் அவர் ஒரு ப்ரைவேட் இமெயில் தான் வச்சுருக்காரு அப்படின்னா அதுக்கு இன்வைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அசூரில். ஸோ இந்த இன்வைட் ஆப்ஷனில் போய்ட்டு அசூர் யூசர் குரூப்ஸில் போய்ட்டு அவரோட ஜிமெயில் இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ அவர்கிட்ட வந்து டீம்ஸோ ஸ்லாக்கோ இல்லை வேறு ஏதாவது கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் டூல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு காமனாக ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஒரு ஜிமெயிலோட அக்கௌண்ட்டுக்கு ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம இந்த இன்வைட் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதில் வந்து அசூரில் இன்வைட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம அவரை வந்து ஆட் பண்ண முடியும். அதை பர்சனலாக ஒரு அந்த டீம் சாட்டோ இல்லை ஸ்லாக்கோ ஏதோ ஒன்று அவருக்கு யூஸ் பண்ண முடியும். அது எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ ஜூம் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வைட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இன்வைட்டை கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அந்த யூஸர் வந்து மீட்டிங்கில் ஜம்ப் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் அசூரில் வந்து இருக்குது. ஸோ இது எல்லா கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் டீம்ஸில் அவர் ஆட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஷ்போர்ட் மாதிரி இருக்கும். அது ஐடென்டிஃபை கவர்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபை கவர்னஸ்னா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒருத்தர் எல்லாம் ஒர்க் பண்ணுவார். இப்போ டெய்லி ஆன்வர்ட்ஸ் நான் ஒரு டாஸ்க் பண்ணிட்டு வருவேன், ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு டாஸ்க் பண்ணிட்டு வருவோம், இந்த டாஸ்க்கெல்லாம் மானிட்டர் பண்ணணும். அதுக்கு வந்து ஐடென்டிஃபை கவர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இன்றைக்கி இவர் இந்த டாஸ்க்கை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டலில் வந்து டேஷ்போர்ட் மாதிரி வியூ பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி 9% கம்ப்ளீட் ஆகிருக்கு, 10% கம்ப்ளீட் ஆகிருக்கு. அந்த ப்ராக்ரஸை வந்து ஐடென்டிஃபை கவர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ரிவ்யூவும் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஐடென்டிஃபை கவர்னஸ். அதுக்கப்புறமேட்டு ஹைப்ரிட் ஐடென்டிஃபை வித் அசூர் ஆக்டிவ் டைரக்டரி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்ரிட் ஐடென்டிஃபை வித் அசூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னா இது வந்து ஒரு ஆன் ப்ரெமிசஸ் க்ளவுடு சொல்யூஷன் ஆட்டோமேஷன் அப்படின்றது சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பிஹெச்எஸ் அண்ட் பிடிஏ பாஸ்வேர்ட் ஹாஷிங் சின்க்ரோனைசேஷன் பாஸ் த்ரூ ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஃபெடரேஷன் ஏடிஎஃப்எஸ் ஃபெடரேஷன் ஏடிஎஃப்எஸ் அப்படின்ற 3 ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன் ப்ரெமிசஸையும் அசூர் ஏடி டொமைன் அதாவது அசூர் க்ளவுடையும் நம்ம இணைக்கிறதுக்கு இந்த ஹைப்ரிட் ஐடென்டிட்டி அசூர் ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் ஆகும். அதாவது ஏடி கனெக்ட். இது எப்படி நம்ம இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு கார்ப்பரேட் என்வாயன்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட ஒரு விண்டோஸ் சர்வர் 2019 இருக்குது. ஓகேங்களா. இப்போ இதே இதையும் அசூரில் நான் ஒரு சர்வீஸ் வாங்கியிருக்கேன். அங்கே ஒரு விண்டோஸ் சர்வர் 2022 வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ அசூரில் ஒரு விண்டோஸ் சர்வர், க்ளவுடில் ஒரு விண்டோஸ் சர்வர் 2022 வச்சுருக்கேன். என்னோட கம்பெனியில் விண்டோஸ் சர்வர் 2019 வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். அதாவது அசூர் டு கார்ப்பரேட் கம்பெனி, கம்பெனி சர்வரையும், கம்பெனி சர்வர் டு அசூர் க்ளவுடு சர்வரையும் அதாவது ஒர்க் பண்ண வைக்கணும். அப்படின்றதுக்கு இந்த ஆக்டிவ் டைரக்டரி ஏடிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏடிஓ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம இது ரெண்டையும் மேட்ச் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ஆன் ப்ரெமிசஸில் வந்து ஏடி டொமைன் நம்ம ஆல்ரெடி வாங்கியிருப்போம். அந்த சர்வருக்குள்ளே ஏடி கனெக்ட் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஏடி கனெக்ட் இது அசூர் போர்ட்டல்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏடி கனெக்ட்ன்ற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடணும். இதில் உங்களோட கார்ப்பரேட் சர்வரில். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னா உங்களோட டொமைன் எல்லாமே ஆட் பண்ணிடுவீங்க. ஆட் பண்ணோன்னா டைரெக்டாக க்ளவுட் சர்வீஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த உங்களோட சர்வர் வந்து ஆன் ப்ரெமிசஸ் சர்வர் இவரோடது, இது வந்து நாங்கள் இங்கே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதாவது சிங்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே லாகின் பண்ண முடியும். இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆன் ப்ரெமிசஸ் உங்களோட கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு 1000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னா, இந்த 1000 எம்ப்ளாயும் அந்த சர்வரில் தான் ரன் ஆகிட்டுருக்குன்னா, இந்த 1000 எம்ப்ளாயீஸையும் அவங்க அசூர் போர்ட்டல் அசூர் க்ளவுட்லேயும் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் டெலிட்டிங் ஆப்ஷனோ வேறு எந்த ஆப்ஷனுமோ அதில் பண்ண முடியாது. நீங்கள் ஆன் ப்ரெமிசஸில் தான் உங்களோட கார்ப்பரேட் கம்பெனியில் தான் அதை பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் ஒரு எனேபிள் அதாவது இந்த இங்கே செய்கிற வேலையை அங்கேயும் ரிப்ளிகேட் ஆகணும், அங்கே செய்கிற வேலை இங்கேயும் ரிப்ளிகேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அசூர் 3 ஆப்ஷன் மட்டும் தான் பண்ணணும். அசூர் ஏடி கனெக்டை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடணும். அதுக்கப்புறமேட்டு ஆன் ப்ரெமிசஸ் சர்வர்லேயும், அதாவது ஆன் ப்ரெமிசஸ் சர்வர்லேயும் ஏடி கனெக்டோட உங்களோட ஆன் ப்ரெமிசஸ் சர்வர் சிங்க் ஆகணும். இதில் வந்து என்ன பண்ணால் அதாவது டேட்டா சென்டரில் வந்து பாஸ்வேர்டு ஹேஷ் சின்க்ரோனைசேஷன் வித் ஆப்ஷன் எனேபிள் அப்படின்னு, அதாவது அசூரில் வந்து பாஸ்வேர்டு ஹேஷ் சின்க்ரோனைசேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணணும். அந்த எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து அது ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ரூல் வந்து, ஓகேங்களா, சிங்க் ஆகும். நெக்ஸ்ட்டு அசூரில் ஆப்டிமம் ஒன்லி பாஸ்வேர்ட் சிங்க் அசூர் ஏடி கனெக்ட் முடியாது. ஸோ டிசேபிள் அசூர் கனெக்ட் பாஸ்வேர்ட் ஹேஷ் சின்க்ரோனைசேஷன் பாஸ்வேர்ட் பேக் ஆப்ஷன். ஓகே, அதாவது என்ன நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, பாஸ்வேர்ட் ஹேஷ் சின்க்ரோனைசேஷன் பாஸ்வேர்ட் வித் ஓடிபி அந்த ஆப்ஷனை வந்து அசூர் போர்ட்டல், அதாவது பாஸ்வேர்ட் ஹேஷ் சின்க்ரோனைசேஷன் அப்படின்றத அசூர் போர்ட்டல் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அசூர் க்ளவுடில் பண்ணுறது உங்கள் கம்பெனி சர்வர்லேயும், உங்கள் கம்பெனி சர்வரில் பண்ணுறது அசூர் க்ளவுட் சர்வர்லேயும் நீங்கள் வந்து அதாவது 2 இடத்துலையுமே ரிப்ளிகேட் ஆகும். நீங்கள் அங்கே பண்ணுறது இங்கே ஒர்க் ஆகும், அங்கே பண்ணுறது அங்கே போகிறோம். இது வந்து ஏடிஓ அப்படின்ற சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அசூர் ஹெல்த் கனெக்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆன் ப்ரெமிசஸில் என்ன பண்ணுறீங்களோ ஏடி கனெக்ட் ஹெல்த்து, நீங்கள் ஆன் ப்ரெமிசஸில் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து நம்ம இங்கேருந்தே பார்க்க முடியும். அப்புறம் அசூர்லேருந்து க்ளவுட் சர்வர் வந்து உங்களோட டேட்டா சென்டர், அதாவது டிசின்னு சொல்லுவாங்க, உங்களோட டிசி, அதாவது உங்களோட கார்ப்பரேட் சர்வரை லாகின் பண்ணி செக் பண்ண முடியும். அதுக்கு வந்து அசூர் ஏடி கனெக்ட் ஹெல்த் இதை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். உங்கள் சர்வர் என்ன கண்டிஷனில் இருக்குது, எவ்வளோ அப் டைம் கொடுத்துருக்கு,
ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். இதை நம்ம அசூர் போர்ட்டல் மூலியமாகவே பார்த்துக்க பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த ஓவரால் இந்த இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசூர் ஏடி கனெக்ட் அப்படின்றது ஒரு பெரிய டாப்பிக்கு. ஸோ இது எதுக்கு அப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆன் ப்ரெமிசஸ் டேட்டா சென்டர் டு வந்து உங்கள் க்ளவுட் சர்வரை வந்து, அதாவது க்ளவுடு அசூர் க்ளவுடையும் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும் தான் அசூர் ஏடிஓ கனெக்ட்ன்றது. இது ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்ரிட் ஆன் ப்ரெமிசஸ் க்ளவுட் டேட்டா சென்டர் இது ஆட்டோமேஷன் பண்ணது யூஸ் ஆகும். அதேமாதிரி உங்கள் கார்ப்பரேட்டில் 1000 யூசர் இருக்காங்கன்னா, அந்த 1000 யூசரையும் அசூர் போர்ட்டலையும் மேனேஜ் பண்ண முடியும். உங்கள் ஆன் ப்ரெமிசஸ் மேனேஜ் பண்ண முடியும். இது ஏன் இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, சிலர் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆன் ப்ரெமிசஸும் எனக்கு வேணும், க்ளவுடும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் க்ளவுடில் ஒரே ஒரு சின்ன சர்வீஸ் மட்டும் வாங்கிட்டு இந்த போத்தையும் அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு இந்த அசூர் ஏடிஓ கனெக்ட்ன்றது ஒரு மெயின் ரோலாக இருக்குது. அசூர் ஆக்டிவ் டைரக்டரியை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஆஃபீஸ் 365 அட்வான்ஸ் சர்வீஸாக நமக்கு கிடைச்சிரும். அப்புறம் P1 P2 லைசன்ஸ் சொல்லுவாங்க. P1 P2 P1ன்றது நம்ம நார்மலாக ஒரு யூசர் குரூப்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. ஒரு 1000 யூசர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் 1000 யூசருக்கு ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னா ஒரே ஒரு டிஎல் மட்டும் ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அனுப்பிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அது ஒரு P2ன்றது அதே சேம் கான்செப்ட், சேம் இதுதான். அடிஷ்னலாக செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். அது வந்து P2 லைசன்ஸ் சொல்லுவாங்க, ப்ரீமியம் லைசன்ஸ் 2. ஸோ இதுதான் வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். தேங்க்யூ.